ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போக்ராவில் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்புறோம். அண்ட் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம காத்மாண்டு போகலை, இன்னும் நிறைய இடம் இருக்குது இங்கே ஆக்சுவலாக சுற்றி பார்க்க. பட் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்தியாவுக்குள்ளே திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா ஒமிகான் கேசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகுது. லாக்டவுன் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் நேபாளிலே வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே லோக்கல் மக்கள்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவுக்குள்ளே போய் நார்த் ஈஸ்ட் போயிடணும். நார்த் ஈஸ்ட் போனதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம அந்த இடத்துல ஸ்டே பண்ணி ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். பட் நேபாளில் வந்து நாங்கள் லாக்டவுன் போட்டு மாட்டிக்கிட்டோன்னா என்ன சொல்கிறது, எங்களால் இப்போ கேஷும் எடுக்க முடியல. என்ன இஷ்யூன்னு தெரியல. விசா கார்டு தான், பட் இன்டர்நேஷ்னலாக ஆனில் தான் இருக்குது. பட் எதாவது எடுக்க முடியல. அண்ட் கேஷ் இங்கே வந்து காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இங்கே ஸ்டே ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக இந்தியா போயிட்டோன்னா, நெட்வொர்க் கூட இல்லை, ஃபோனும் யூஸ் பண்ண முடியல அவ்வளோவா. எதுனா ஒரு எமர்ஜென்சினா கால் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா சிட்டிஸில் மட்டும்தான் சிக்னல் கிடைக்குது, நம்ம உள்ளே போய்ட்டோன்னா வந்து சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இப்போ என்னென்னா காத்மாண்டு, இந்த முக்திநாத், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இடம் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸ்லாம். அதெல்லாம் இப்போ இந்த வாட்டி இந்த ட்ரிப்பில் கவர் பண்ண முடியல. பட் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் இதை தனியாக வச்சுப்போம். நம்ம ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம இது தனியாக ஒரு வீடியோ சூப்பராக நேபாளை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இப்போது ஏன்னா இப்போ இருக்க கண்டிஷன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணோம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்தியா போயிடணும். அதுதான் எங்கள் பிளான். இன்னும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுறங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மேகசி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டேன். அவளை எல்லாம் அவங்கவுங்க சைக்கிளை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ரைடை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா போக்ராலேருந்து கிளம்பிட்டோம் நம்ம டுவர்ட்ஸ் ரக்சோலுக்கு. இங்கேருந்து ரக்சோல் 280 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. And it's time to leave போக்ரா. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கோவிட்டோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, சீக்கிரமாக இந்தியா போய் ஆகணும். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துலையே மாட்டிப்போம் நம்ம, அது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆகிடும். இந்தியாவில் போய் லாக்டவுன் போட்டால் கூட இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ஊர் அட்லீஸ்ட் ஃபோன் பேசுறதுக்கு எமர்ஜென்சிக்கு கால் பண்ண முடியும். இங்கே அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, என்கிட்ட வந்து கூகுள் பே நம்பர் போடுங்க ப்ரோ, நாங்கள் அமௌண்ட் போடுறோம் அப்படின்றீங்க. எனக்கு வந்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், Q&A செஷன்லேயே. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், என் லைஃப் நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என் மூலிமா நான் உங்களுக்கும் அதை காட்டணுன்னு தான் ஆசைப்பட்றேனே தவிர, உங்கள்கிட்ட இருந்து வந்து லைக் என்ன சொல்கிறது, காசு வாங்கிட்டு நான் அதை பண்ணணுன்றதுல எனக்கு கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக மெசேஜ் அதுதான் வருது, அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, கூகுள் பே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எனக்கு நான் என்ன சொல்கிறது, பட் உங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு இருக்குல்ல, அது போதும் எனக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட். நீங்கள் எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம், உங்கள் மூலிமா ஒரு 10 பேர் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணாலே ஒரு சந்தோஷம் எனக்கு. அது போதும். உங்கள் கொடுக்கணுன்ற மனசே வந்து ஒரு பெரிய விஷயம். அது அவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க எனக்கு. அந்த அன்பு மட்டும் இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை உங்கள்கிட்ட இருந்து. நான் கொடுக்கலன்னொடனே எல்லோரும் வந்து கோகுல் ப்ரோக்கும் கண்ணன் ப்ரோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு போட்டுட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் போடுறீங்க. ஓகே, அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு சேர்த்து போடுறேன்ட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எனக்கும் சேர்த்து போடுறேன்ட்டு அவங்க அக்கௌண்ட்லேயும் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நான் அதனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன இப்போ ஒரு மாதிரி படுதுன்னா, லைக் இவ்வளோ தூரம் வந்துட்டு
நேபாளை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாமல் போகுதுன்றது தான். நிறைய இடம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிடுது இந்த ஒமிக்ரானால். நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ட்ரெக்கிங்கு அப்படி இப்படின்ட்டுலாம் என்னென்னமோ பிளான்ஸ் இருந்தது. பட் இங்கே கேஷ் எடுக்க முடியாதது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அடுத்து வந்து இந்த ஒமிக்ரான்ன்றதும் பெரிய ட்ராபேக். இந்த கோவிடால் தான் இப்போ எல்லாமே. ஏன்னா இங்கே மாட்டிக்கிட்டோன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ அதனால் சரி ஓகே, அங்கே இப்போ நம்ம நேபாளில் சுற்றி பார்க்க முடியாததெல்லாம் சேர்த்து வச்சு நார்த் ஈஸ்டில் ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு மாதம் வச்சு செஞ்சிடலான்ற பிளானு. ஒரு மாதம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 20 நாள் கிட்டக்க நம்ம ஒரு ஸ்டேட்டில் வந்து சுத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நமக்கு தான் பார்டர்ஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பார்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே க்ராஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த கண்ட்ரிக்கு சாக்குன்னு போயிடலாம். முக்கியமாக 2 விஷயத்தால் தான் இப்போ டக்குன்னு நேபாள் விட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நேபாளில் நான் 1 மாதம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு மட்டும் என்ன சொல்கிறது இல்லை, ஏன்னா பேங்க்லலாம் கூட போய் பேசணும். ஆனால் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் கேஷ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு ஏதோ இப்போ வரைக்கும் ஓட்டிட்டோம். என்ன பண்ணுறது, கோவிட் கேசஸும் இன்க்ரீஸ் ஆகுது, நேபாள்லேயும் இன்க்ரீஸ் ஆகுது, இந்தியாவிலையும் இன்க்ரீஸ் ஆகுது. சப்ஸ்கிரைபருங்க நேபாளிலேருந்து. தேங்க்யூ. Also motor blogger of Nepal. Oh, you are a motor vlogger? Yeah. Yeah, great to hear. Nice to meet you, man. I like that spirit. I like your spirit. You go guys riding on cycle almost 3 months, right? Yeah, 3 months. Yeah, you stay in Pokhara 3 days. Yeah. Yeah, I all visit your site. Thank you so much. So nice to meet you. पूरा चेहरा ही काला पड़ गया आपका तो इधर साइकिल। हाँ, वो बहुत धूप है ना वहाँ से। इधर तो उतना धूप नहीं है, लेकिन वो साउथ इंडिया में बहुत धूप था। आप लोग उधर चलाते इधर चलाते बहुत तकलीफ हो गया होगा ना। हाँ, ऊंचा नीचा होता है, बहुत तकलीफ होता है ना। मैं भी मोटो ब्लॉगर ग्रेविटी ब्लॉग से मेरा नाम भी। और आप लोग देखता रहता हूँ। थैंक यू, बहुत अच्छा लगा आपसे मिलके। थैंक यू. ரோடு பார்த்தீங்கன்னா போக போக ரொம்ப வர்ஸ் ஆகுது. இந்த ரோடு தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காத்மாண்டு போக்ரா காத்மாண்டு ஹைவே. திருப்பி அப்பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கியர்லாம் ஃப்ரண்ட்டில் 1 பேக்கில் 1ன்னு வச்சுப்பேன். ஏற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காத்மாண்டு போகிற வழி தான், ஆனால் காத்மாண்டு போக முடியலையே. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய இடம் சுற்றி பார்க்க முடியாமையே போகிற மாதிரி இருக்கேன்ட்டு. பட் பரவாயில்ல, இந்த ட்ரிப் முடித்த உடனே நேபாளெலாம் ஒரு இன்ச்சு விடாமல் சுற்றி பார்க்கணும். அதே மாதிரி சைக்கிள்ன்னும் போது நம்மளால் ஃபாஸ்ட்டாகவும் கவர் பண்ண முடியாது. பூராமே மலையாக இருக்கா. ஒரு நாளைக்கு 30, குறைஞ்சபட்சம் இங்கேருந்து சுற்றி போனாலும் எல்லாம் 200 கிலோமீட்டர் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம ஒரு இடம் போகணுன்னு நினச்சா கூட 2 வாரம் எடுக்குது. சைக்கிளில் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இல்லாமல் கோவிட் இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. அது இன்னொன்று வேறு சேர்ந்து வந்ததுனால நிறைய இஷ்யூஸ். முடிஞ்சாலும் சீக்கிரமாக ரக்ஸோல் போயிட்டோன்னா இந்தியா வந்துடும். நெட்வொர்க்கும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மொத்தமாகவே 500 ரூபா தான் இருக்குது கையில். $500 இந்தியா ரீச் ஆகணும், அதுதான் எங்கள் டாஸ்க்கு. வாட் டு டூ. ஏன் என்னோடய விசா கார்டு வேலை செய்யலைன்னு தெரியல. இங்கே
ரூபாயில் இந்தியா போக முடியுமா? 250 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். பார்ப்போம். மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுட்டோம் நாங்கள். அது எப்படியும் ஒரு 1 வீக் அந்த மளிகை சாமான் வச்சு ஓட்டலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்த லைஃப் ஸ்கில் 500 ரூபாயில் 4 பேர் 250 கிலோமீட்டர் கவர் பண்ணி போகிறோமா? இது வந்து என்னதான் டவுன் ஹில்லாக இருந்தாலும் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. கோகுல் ப்ரோ சைக்கிள் திருப்பி கோளாறு கொடுக்காமல் இருந்தால் சரி. சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செக்கப் பண்ணணும் இந்தியா போயிட்டு. என் சைக்கிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறது ஒரு நல்லது. ஸ்பேர் பார்ட் இருந்தால் பிரச்சனையே இல்லை, நாங்களே கழட்டி மாட்டிடுவோம். என்கிட்ட இந்த ஒரு 500 ரூபா நோட்டு தான் இருக்குது. இதை வச்சு தான் இந்தியா போனோம். இப்போது எங்கள் 4 பேருக்குமே சேர்த்தே வந்து இந்த 500 ரூபா தான் இருக்குது. டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மழைலாம் இறங்குறோம்ல, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ரோடு. ஏன்னா நம்ம மலைப்பகுதியிலேருந்து டுவர்ட்ஸ் அந்த பிளெயின் டெரெயினுக்கு போகிறதுனால ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் தான் அங்கங்கே ஏற்றம் இறக்கம் இருக்குது. லைட்டாக ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, அப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் பிளெயினாக தான் இருக்குது. எடுத்துகிட்டு அந்த காசில் மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு தான் வேஸ்ட்டாக போச்சு. சைக்கிள் எங்களுக்கெல்லாம் சேர்த்து ஏற்றின்னு போகிறதுக்கு மொத்தமாக அந்த 60-70 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கே பார்த்திங்கன்னா 2000 ரூபா ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் காஸ்ட்டு அதில் வேஸ்ட்டாக போயிடுச்சு எங்களுக்கு. அதனால் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா புட்டுவால்லையே அவருக்கு ஒரு வாட்டி ஏதோ கோளாறு கொடுத்தது, அதை ரெடி பண்ணோம். அங்கே ஒரு 900 இதில் நேபாளி காசுக்கு சொல்கிறேன். திருப்பி இங்கே வந்து ஆக்சில் உடஞ்ச செலவு, மளிகை சாமான், அப்படி இப்படின்ட்டு நிறைய லைக் எதிர்பார்க்காத எக்ஸ்பென்ஸ் நிறைய வந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ ஷார்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. சரி கேஷ் எடுத்துக்கலான்னு பார்த்தா கடைசியில் கேஷும் வரல. பேங்க்காரங்க சொல்கிற ப்ரொசீஜரும் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது நமக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நடக்குது. பரவாயில்ல, எல்லாம் ஒரு அனுபவம் தான். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது ஓகே, நம்மளால் டக்குன்னு நெக்ஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மியான்மர் க்ராஸ் பண்ணிட்டோம், தாய்லாண்ட்லாம் போனால் நமக்கு வந்து வேறு எந்த ஆப்ஷனுமே இருக்காது. ஸோ அதுக்கான முதல் பாடமாக எடுத்துக்கிட்டு இன்னமும் வந்து ப்ரீ பிளான்டாக போகணும் நம்ம, அவ்வளோதான். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. பசி வேறு பயங்கரமாக எடுக்குது. எதுனா முதல்ல சாப்பிட பார்க்கணும். பிஸ்கெட் எதுனா வாங்கி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ அந்த 500 ரூபாயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ பசி எடுத்துருச்சு. ஸோ அதில் தான் வந்து சமோசா சாப்பிட்லான்ட்டு. இது வந்து 20 ரூபா வந்து ஒரு சமோசா, 4 பேர் சாப்பிட்டா அதுவே 80 ரூபா வந்துருச்சு. 500 ரூபாயில் முதல் 80 ரூபா காலி. ஐயா कितना हो गया आपका? 120 120. Thank you. 300 350 घूमने के लिए बस 370 साइकिल पे वहाँ से 380. என்ன கோகுல்ஜி 380ல் போக முடியுமா? போயிடலாம். நைட்டு என்ன இப்படி இடையில மட்டும் தானே சாப்பாடு, ஸ்நாக்ஸ். இதுக்கே 120 ஆயிடுச்சே ஒரு வேலைக்கு. காசு இல்லைன்றீங்களே, சமோசா சாப்பிட்றீங்களேன்னு கேட்டால் லைக் அதுதான் எங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்சு. ஏன்னா அதை தவிர்த்து வேறு எதுவுமே இங்கே சீப்பாகவே கிடைக்கல. பன்னு பார்த்திங்கன்னா 10 ரூபா, சமோசா 20 ரூபா. ஸோ
ஸோ ஒரு சமோசா ஒரு பன்னு 30 ரூபா, ஆளுக்கு 4 பேர் சாப்பிட்டு 120 ரூபா ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை, மிச்சம் எதுனாலும் காஸ்ட்லியாக இருக்குது. அண்ட் நல்ல வேலைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து கோதுமை வாங்கி வச்சிட்டோம். அது வந்து 230 ரூபா 5 கிலோ. அதை வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் மளிகை பொருள்லாம் இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படின்னா போயிடலாம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 220 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது ரக்சோல். டைம் வந்து 4 மணி ஆச்சு. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு 20 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டா கூட நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் ஹில்லி ஏரியாஸ் வரும். பாரத்பூர்ன்ட்டு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூராமே டவுன் ஹில் தான். அது பிளெயின்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. போகிறோம் போக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 47 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக சொல்லணுன்னா ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம் நம்ம இங்கே. இன்னும் பார்த்திங்கன்னா ரக்சோல் வந்து கரெக்டாக 220 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. பார்ப்போம். நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லைட்டாக தான் ஏற்றம் இருக்கும், நிறைய இறக்கம் தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் மலை பகுதியை விட்டு கீழே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக தான் இருக்கும், பார்ப்போம். இப்போ வந்து நம்மகிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து 120 செலவாச்சா 500ரூபாலேருந்து 120 ரூபா போனால் 380 ரூபா இப்போ கையில் இருக்குது. இந்த 380 ரூபா வச்சு தான் நம்ம ரக்சோல் போனோம். இந்தியா போனதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம கேஷ் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட கோதுமை மாவு இருக்குது, இதை வச்சு சப்பாத்தி சுட்டு ஓட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, மசாலா பாக்கெட்லாம் இருக்குது, மல்லிகை பொருள் கொஞ்சம் இருக்குது, அப்புறமா வந்து தால் இருக்குது, அப்புறம் வந்து பயிர் இருக்குது, பச்சை பயிர் மாதிரி. அதெல்லாம் வேக வச்சு இன்னும் ஒரு 4-5 நாளில் பார்த்திங்கன்னா நம்மளை ரீச் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். பார்ப்போம். கையில் 380 ரூபா இந்த சாமான் வச்சு ஓட்ட முடியுமான்னு சொல்லி பார்த்திங்கன்னா செம்ம குளிர். ஒரு காஃபி வச்சு குடிக்கலான்ட்டு. லொக்கேஷன் தான் அல்டிமேட்டு. இந்த இடத்துல சூப்பர் லொக்கேஷனில் இந்த இடத்துல சுட சுட காஃபி குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோதுமை மாவு இருக்குல்ல, ஸோ பார்த்திங்கன்னா தால் இருக்குது, இது ரெண்டுத்தையும் வச்சு நைட்டு எதுவும் ஓட்டிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னும் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய், டேக் கேர்.